ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான முறையில் பார்டரை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். இதோட அளவுகள் பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சில் இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தி தைக்கிறனால இந்த துணியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கேன்வாஸ் பகுதியை இது போல் பாருங்கள், ரெண்டாக நம்ம மடிச்சுட்டு அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு எடுத்துக்கலாம், உயரம் 12.5 இன்ச்சு. இதில் ஒரிஜினல் அளவு 9.5 இன்ச்சு தான் நம்மளுக்கு வரும். இப்போ மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் வந்து நம்ம போட போகிறோம். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி 4 இன்ச்சு வந்து நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ரவுண்டு வந்து அழகாகவே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம டபுள் ஸ்டெப் நெக் தான் தைக்க போகிறோம். டபுள் ஸ்டெப் நெக்லேயே டபுளாக வரக்கூடிய டிசைன் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த இடத்த வந்து நீங்கள் பொறுமையாக கவனிங்க. மேலே ஒரு ரவுண்டு, கீழே ஒரு ரவுண்டு, ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டாக பாக்ஸ் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அளவுகள் வந்து சரியான அளவில் கிடைக்கும். இப்போ அடுத்த லைன் பாருங்கள், நம்ம திலகம் ஷேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம். மேல் ரவுண்டை அப்படியே விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய ரவுண்டுக்கு மட்டும் பாருங்கள், கீழே நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வரைக்கும் ஹைட்டை வச்சுட்டு மேலே பாருங்கள், அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம், அந்த கூர்மையான பகுதியில் இருந்து கூர்மையாக நம்ம திலகம் ஷேப் போட்டு கீழே வந்து அகலமாக நம்ம வந்து போட்டுக்கலாம், ஓகேங்களா? அவுட்லைன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 1.25 இன்ச்சு அகலத்தில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 1 இன்ச்சும் போட்டுக்கலாம், அல்லது 1.25 இன்ச்சு அதே நெக்கோட ஷேப்லேயே வரைஞ்சி இந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கரெக்டான ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணிட்டோம். இந்த லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பாருங்கள், நம்ம வந்து பொறுமையாக அழகாக நீட்டாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். இது கீழே தூக்கி போட்டுறக்கூடாது, தனியாக பத்திரமா எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஷேப்பை பயன்படுத்தி தான் சூப்பரான பார்டர் நெக் டிசைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ப்ளவுஸோட மெயின் கிளாத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். லைனிங் கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி பாருங்கள் விரித்து வச்சுட்டு நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி லைனிங் கிளாத்தில் வச்சுக்கலாம். கழுத்து அகலம்லாம் கரெக்டாக 2.5 5 இன்ச்சில் இருக்கணும். நழுவிருச்சு அப்படின்னு நழுவி அந்த கேன்வாஸ் வந்து கூடுதலாக அகலம் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கழுத்து அகலமாக போயிடும். அதனால பொறுமையாக நம்ம தைக்கணும். உள்ளே வந்து ஒரு லைன் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த லைனை ஒட்டிய கேன்வாஸ் நழுவாமல் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய லைனில் ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் அந்த கார்னர் பகுதி, அதாவது மூளை ஷேப் வருதோ அந்த இடத்துல எல்லாம் ஊசி உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். இப்போ பாருங்கள், அழகாக ஒரு நூல் கேப்லேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம்.
தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து மெயின் கிளாத்தை எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தில் கரெக்டாக இப்போ தச்சு வச்சுருக்கக்கூடிய கேன்வாஸ் பகுதியை இது போல் பாருங்கள் கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உள் லைனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். உள் லைனில் பார்த்திங்கன்னா முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நீட்டாக நம்ம பொறுமையாக போட்டுக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் அந்த மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நீட்டாக பொறுமையாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். நூல் பீஸரை கையோடையே கட் பண்ணிக்கலாம். இது கேன்வாஸ் பயன்படுத்தியிருக்கனால கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தைச்சோம் அப்படின்னா 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விடணும். கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கணும் அப்படின்னா தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். த்ரெட் கட்டரை வச்சு கூட நம்ம வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணிக்கலாம். த்ரெட் கட்டர் நல்லா ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தையலில் படாமல் அழகாக நீட்டாக இது போல் கொஞ்சம் கேப் விட்டு கேப் முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தை பாருங்கள் உள்பக்கமாக அழகாக நீட்டாக நம்ம வந்து தள்ளி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னர் பகுதியை அழகாக நீட்டாக வந்து நல்ல பக்கம் வந்து திருப்பினதுக்கு அப்புறமா லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக பாருங்கள் அழகாக நீட்டாக விட்டுட்டு நெக்கோட ஷேப்பை அழகாக நீட்டாக எடுத்து விட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள் நெக்கோட ஷேப்பை அழகாக நீட்டாக பொறுமையாக நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே பாருங்கள் நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அழகாக நீட்டாக பொறுமையாக தைக்கணும். தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். நார்மல் சைஸ்லேயும் தைக்கக்கூடாது, பெரிய சைஸ் தையலும் தைக்கக்கூடாது. பொடி தையலில் தைச்சாதான் அந்த டிசைன் பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக சூப்பராகவே கிடைக்கும். கண்டிப்பாக பொடி தையலில் தைக்கணும். எந்தெந்த இடத்துலலாம் அந்த மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் நெக்கோட ஷேப் நம்மளுக்கு அழகா நீட்டா சூப்பராகவே கிடைக்கும்.
இப்போ அவுட்லைன் ஃபுல்லாமே நம்ம வந்து ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தச்சு எடுத்து சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை இந்த மாதிரி 2 சைடுமே நம்ம தச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து அழகாக நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேன்வாஸ் பாருங்கள், எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் பகுதியை நம்ம நெக் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பகுதியோட புதுசாக கேன்வாஸ் பேப்பரை இந்த மாதிரி 2ஆக மடித்து எடுத்துட்டு அவுட்லைன் பாருங்கள் அப்படியே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். அவுட்லைனும் உள்ளே இருக்கக்கூடிய லைனையும் பாருங்கள் அப்படியே அந்த கேன்வாஸ் பகுதியை வச்சே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டாக அந்த கேன்வாஸ் பகுதியை பார்டரோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நீட்டாக பொறுமையாக தச்சுக்கலாம்.
பீஸரை கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் பாருங்கள் அந்த அவுட்லைனில் கரெக்டாக வந்து கட் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெக் பகுதியை பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இதுக்கு லேஸ் பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். இதுக்கு பாருங்கள் அந்த பார்டருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லேஸை எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக கழுத்தை ஒட்டியே பொறுமையாக அழகாக நம்ம வந்து தச்சுக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். நூல் பீஸரு எல்லாத்தையுமே கையோடைய அழகாக நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த நெக்கோட ஷேப்புக்கு நம்ம வந்து லேஸ் கொடுத்து தைக்க போகிறோம் பாருங்கள். இப்போ இந்த கார்னர் பகுதியில் அழகாக நீட்டாக நம்ம வந்து ஃப்ளீட் வச்சுக்கலாம். ஃப்ளீட் வச்சாதான் நம்மளுக்கு இந்த நெக்கோட ஷேப் அழகாக நீட்டாகவே கிடைக்கும். அழகாக இந்த மாதிரி பாருங்கள் கழுத்தை ஒட்டியே அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தச்சுக்கலாம். எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பாக லேஸுக்கு ஒரு ஃப்ளீட் வைக்கணும். அப்போ தான் அதோட ஷேப் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாகவே கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃப்ளீட் வச்சிடலாம். ஃப்ளீட் வைக்கும் பொழுது ஏனோ தானோன்னு வைக்காமல் அழகாக நீட்டாக அந்த டாஸ் ஷேப்பில் வைக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும்.
அதை பாதியாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு 1/2 மீட்டர், அந்த சைடு ஒரு 1/2 மீட்டர் எடுத்து இந்த மாதிரி நம்ம அந்த கார்னர் பகுதியில் நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுக்கலாம். லேஸ் மேலே என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் மேலே எடுத்துக்கணும். இந்த சைடும் அந்த சைடும் ரோப்பை பயன்படுத்தி நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுக்கலாம். குஞ்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 4.5 இன்ச் நீளமும் 4.5 இன்ச் அகலத்தில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இதை பாருங்கள் ஒரு முக்கோணமாக மடித்தா அதில் நம்ம டபுள் முக்கோணமாக மடித்தா அந்த டபுள் முக்கோணத்துக்கு இடையில இந்த கயிறு பகுதியை வச்சா அதை ஒரு முக்கோணமாக மடித்து இந்த மாதிரி இணைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகான ஷேப்பில் இந்த மாதிரி டிசைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இது பார்த்திங்கன்னா படகு ஷேப்லேயே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் மடிச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா டபுள் முக்கோணமாக மடிச்சுட்டு இதோட சென்ட்ரு பகுதியில் இந்த ரோப் வச்சுட்டு பாருங்கள் அதை ஒரு முக்கோணமாக மடித்து நல்லா ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டு லைட்டாக அந்த பிசுரை கட் பண்ணி விட்டுட்டு இதை நல்ல பக்கமாக திருப்பினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்லாம் அழகாக நீட்டாகவே கிடச்சிடும். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அழகுபடுத்துறதுக்காக சென்டரில் ஸ்டோன் பீஸ் வச்சுருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த டிசைனோட ப்ரைஸ் எவ்வளவுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா லேஸ் 1.5 மீட்டர் எடுத்திருக்கோம் 15 ரூபா. கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா நம்ம எடுத்திருக்கோம். ஸ்டோன் பீஸ் 2 இதுக்கும் 30 ரூபா. ரோப்க்கு 1 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 85 ரூபா வருது. இப்போ இந்த நெக்கோட ப்ரைஸ் எவ்வளவுன்னு பார்த்துடலாம். தைக்கிறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டெப் நெக்கோட ஷேப் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கோட ஷேப்க்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இந்த டபுள் ஸ்டெப் வந்துருக்கு இல்லையா, அது வந்து கட் பண்ணுறதுக்கு 50 ரூபா. அதுக்கப்புறமா இன்னொரு நெக் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இதுக்கு வந்து தனியாக 50 ரூபா. இது வந்து தச்சு படிமான தையல் போட்டு இந்த லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தையுமே நம்ம வந்து தனியாக வந்து தச்சிருப்போம் தையல் அவுட்லைன். அந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு 50 ரூபா. இந்த நெக்கோட ஷேப் வந்து தச்சதுக்கு 50 ரூபா. ஓகேங்களா. கேன்வாஸை வந்து நெக்கில் வந்து தைக்கிறதுக்கு கேன்வாஸ் பகுதியை லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஷேப்புக்கும் லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த ஷேப்புக்கும் லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணதுக்கு 50 ரூபா. லேஸ் தைக்கிறதுக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் தையல் இங்கேயும் டபுள் தையல் போட்டிருக்கோம். 50 ரூபா நம்ம எடுத்துக்கலாம். டபுள் நெக்கையுமே இணைக்கணும். இந்த 2 நெக்கையுமே வந்து கரெக்டாக வந்து நம்ம இணைக்கணும். இணைக்கும் பொழுது கொஞ்சம் அகலமாக போயிருச்சு அப்படின்னா டோட்டலாகவே அந்த நெக்கோட ஷேப் நம்மளுக்கு வந்து மாறி போயிடும். அப்போ இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டிசைன் இணைக்கும் பொழுது 1 சைடு கரெக்டாக வந்துருச்சு. 2வது சைடு இணைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் அகலமாக போய் அந்த லோட்டஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும். அந்த மாதிரி ஆயிரும். தயவு செய்து இணைக்கும் பொழுது நம்ம சரியான அளவில் பொருத்தமாக இணைச்சா மட்டும்தான் இந்த நெக்கோட ஷேப் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும். கொஞ்சம் அகலம் போயிருச்சு அப்படின்னா இந்த நெக்கோட ஷேப் வடிவம் வந்து வேற மாதிரி ஆகி போயிடும். அந்த இணைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 70 ரூபாய் சேர்த்துக்கலாம். ஸ்டோன் வந்து தைக்கணும். இதை வந்து கம் வச்சு நம்ம ஒட்டி காய்ஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவுட்லைனில் ஊசி நூலை வச்சு கோல்டு கலர் நூலை வச்சு நம்ம தச்சு எடுத்துடணும். ரோப் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரோப் ப்ளஸ் அந்த குஞ்சம் தைக்கிறதுக்கு நம்ம 40 ரூபாய் சேர்த்துருக்கோம். நார்மலாக முக்கோணம் அந்த கேன்வாஸ் பயன்படுத்தாமல் சும்மா முக்கோணமாக மட்டும் தைக்கணும் அப்படின்னா 30 ரூபாய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தைச்சனால எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் சேர்த்து 40 ரூபாய் நான் வந்து போட்டிருக்கேன். மொத்தம் தையக்கூலி பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு மட்டும் 330 ரூபாய் வருது. இப்போ மெட்டீரியல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 85 ரூபாய். டிசைனோட கூலி பார்த்தீங்கன்னா 330. அது போக நம்ம லைனிங் ப்ளவுஸோட கூலி 250 ரூபாய். நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ வாங்குவீங்களோ அந்த அமௌண்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா 665 ரூபாய் வருது. இந்த 665 ரூபாயில் ரவுண்டாக நீங்கள் வந்து 650 வாங்கிக்கலாம். இல்லை கூட எக்ஸ்ட்ரா போட்டு 700 ரூபாயாவும் கூட வாங்கிக்கலாம். இது வந்து நான் தைக்கிறதுக்கான கரெக்டான அமௌண்ட்டை வந்து நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் கூடவும் வாங்குறதும் உங்கள் விருப்பம், கம்மியாக வாங்குறதும் உங்களுடைய விருப்பம். இப்போ அதுலேயும் ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த தைய
தையக்கூலி நானும் டெய்லராக தான் இருக்கேன், இந்த தையக்கூலி அமௌண்ட்டு ரொம்ப ஓவராக இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒவ்வொரு நெக்குக்கும் தையக்கூலி எவ்வளோ வாங்கலாம்ங்கிற ஒரு டவுட் வந்து என்கிட்ட கேட்டனால தான் நான் வந்து அவங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து நான் போடுறேன். இல்லாட்டினா நான் எப்போதுமே அந்த நெக் வந்து எப்படி தைக்கணுங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு விட்டுருவேன். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க பார்த்தா மட்டும் போதுமானது. நான் அதான் சொல்லிட்டேன்ல, இந்த நெக் டிசைனுக்கு நீங்கள் கூடவும் வாங்கிக்கலாம், கம்மியாகவும் வாங்கிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இல்லை ஃப்ரீயாக கூட தச்சு கொடுக்குறா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.